கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 18:6. இது கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல் என்கிற ஒரு காரியத்திலே நாம் இந்த கோணத்திலே நாம் இதை தியானிப்போம். 18:6 எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். அப்போ கர்த்தர் விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, நாம் இந்த காலவேளையிலே நாம் யாரை சார்ந்திருக்கிறோம், நாம் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாம் யார் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம், இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தார். அப்போ நமக்கு தேவன் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், கட்டளைகளை, பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ள நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய விளக்கமாயிருக்கிறது. ஆகையால் என்ன நடந்தது என்றால், எசேக்கியா ராஜோடு கர்த்தர் அவரோடு இருந்தார். அவர் போகிற இடம் எங்கும் அவருக்கு அனுகூலமாயிற்று. பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடிக்கும் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடந்தபடியினாலே எசேக்கியா ராஜாவுக்கு அடுத்த வசனத்தில், ஆகியால் கர்த்தர் அவரோடு இருந்தார், அவர் போகிற இடம் எல்லாம் அவருக்கு அனுகூலமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த அனுகூலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்து கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த வேதாகம புத்தகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் விதமாய் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்போ அவருக்கு எதிராக அசரியா ராஜா படையெடுத்து வந்த பொழுது எசேக்கியா ராஜா செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தை நாடி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்தார். அந்த கர்த்தருடைய தூதனை கொண்டு அந்த படைகளை சங்கரித்தார். பாருங்க, தேவனுக்கு சார்ந்திருந்து அவரை விட்டு பின்வாங்காமல் அவரை மட்டும் சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கிடைக்கின்ற நன்மைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று வரும் பொழுது, ஒரு விண்ணப்பங்கள் வரும் பொழுது, ஏதோ ஒரு ஜபக்குறிப்பு வரும் பொழுது, நாம் தேவனுடைய சமூகத்தை, நமக்கு முன்பாக காணப்படுகிற அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தை நாடி செல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகினால் தான் தாவீதோட வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் தாவீது இதைத்தான் செய்தார். பாருங்க, யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்களோ, கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாய் கொண்டு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு சர்டிபிகேட், கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்தார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மட்டும் விசுவாசம், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி முழுவதுமாக நம்மை ஒப்புக்கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும். அதற்குத்தான் நமக்கு தேவன் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதைத்தான், ஆகினால்தான் கேட்கிறவர்கள் என்பது கேட்டுட்டு அதன்படி செய்யாத, அதனுடைய கிரியைகள் இல்லாதபடி இருக்கிறபடினாலே தான் பலவிதமான துன்பங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தான் சொல்கிறார் நீதிமொழிகள் 3:6, உன் வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள் எல்லாமே கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. அவரை சார்ந்து எவ்விதமாக எசேக்கியா ராஜா தேவனோடு கூட இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவரோடு இருக்க வேண்டும் என்றால்
எந்த அளவுக்கு அவர் எசேக்கியா ராஜா கர்த்தரை மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் உறுதி, கர்த்தர் எனக்காக செய்வார் என்பதை பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தரை மட்டும் நம்பிக்கை. அதுதான் தாவீது தெளிவாக சொல்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதல். நம்முடைய பற்றுதல் யார் மேல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்க வேண்டும். நாம் யாரை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். இவையெல்லாம் நான் செய்யும் பொழுது கர்த்தர் நிறைவான காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானது நம்மை அவருடைய வழியிலே நடத்தி செல்வார். ஆகினாலே நம்முடைய வழிகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம், நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி உறுதியோடு நாம் இருப்போமானால் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த அற்புதத்தை ஆகினால்தான் கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்தார் என்று. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நம்முடைய முயற்சினாலே நாம் ஒரு சில காரியங்களை முன்னெடுக்கிறோம். அதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாரும், இதிலிருந்து ஒரு சமாதானத்தை தாரும். இந்த போராட்டம், இந்த விதமான காரியங்கள் என்னை மிகவுமாய் பலவீனப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் முழுவதுமாக எசேக்கியா ராஜா, அந்த அசீரிய ராஜா படையெடுத்து வந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்றால் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி தேவனுடைய சமூகத்திலே போய் விண்ணப்பம் செய்தார் என்று இந்த 18வது 2 ராஜாக்கள் 18, 6, 7, 8 வசனங்களிலே அந்த காரியங்களை குறித்து விவரமாக விவரிக்கிறது. படியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு அந்த கற்பனையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் தேவன் நிச்சயமாக உங்களுக்காகவும் அவர் யுத்தம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். உங்களுக்காக யுத்தம் செய்ய, உங்களுக்காக போராட, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக எல்லாவற்றுக்கும் போராட ஒரு கர்த்தர் உண்டு, ஒரு தேவன் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராய், ஒரு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் தேவன் நமக்காக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் பரிந்து பேசுகிறவரிடத்திலே சமூகத்தை நாடி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகினாலே கர்த்தரை முழுவதுமாய் நம்பிக்கை வைத்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.